ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ 2 நாளாக சீரியல் போட்டு எபிசோட் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணவே இல்லை. சாரி. கமெண்ட்ஸில் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சீக்கிரம் போடுங்க அப்படின்னு. அதனால் இன்றைக்கி எபிசோடு ப்ளஸ் நேற்று, அதுக்கப்புறம் அந்த 34 3 சேர்த்து ரிவ்யூ பண்ணிடலாமா? ஷார்ட்டாக சொல்லிடலான்னு பார்க்குறேன். அந்த 2 நாள் எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பாரதியை எல்லாம் தேடிக்கிட்டு இருப்பாங்க. கோயிலுக்கு போயிருப்பா இல்லையா? கோயிலுக்கு தானே போனால் அதை ஒரு சொல்லிட்டு போகிறதுக்கு என்ன இந்த கூமுட்டைக்கு ஒரு மனவா? பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டா, பேச வேண்டாத இடத்துல பேசி நம்மளை ஆவியை வாங்குவா இந்த பாரதி. அப்புறம் எல்லாம் தேடி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அத்தையை போய் கேட்குறா. அதுக்கப்புறம் இவங்க மித்ராவும் ஆதியும் அந்த கோயிலோட இதுக்கு வரமாட்டேங்கிறாங்க, அந்த பையனுக்கு சாமி முறைக்கு வரமாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாரதி போய் பேசினங்காட்டியும் ஆதி வந்துடுறான். அதை மித்ரா என்னடா இது, நம்ம பேசும்போது நல்லா கரெக்டுன்னு சொன்னால் இப்போ பாரதி கூப்பிட்டோன்னே இப்போ போகிறானே அப்படின்னு சொல்லி மித்ராவுக்கு அதில் ஒரு காண்டு. இவ்வளோதான் கைஸு, சரிங்களா? அதுக்கப்புறம் எல்லாம் கோயிலுக்கு போகிறாங்க. அப்புறம் அப்பாவோட நட்சத்திரம் ராசி கேட்குறாங்க. அந்த பையன் சொல்லிடுவானாட்டு இருக்குது. ஏற்கனவே அந்த பையன் தானே சேர்த்து வைக்கிறான்னு சொல்லி ஜோசியக்காரை வேற ஒரு தடவை சொல்லியிருப்பான். ஒரு நாள் அந்த இதுலேயே கொண்டு வர்றாங்களாட்டிருக்கு நாடகம். அதாவது அந்த சின்ன பையன் இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா? அதனால் அந்த பையன் அவங்க அப்பாவோட ஜாதக ராசி, நாள், நட்சத்திரம், பிறந்த தேதி, எங்கே பிறந்தான், எங்கே வாழ்ந்தான், எங்கே சாவான் எல்லாம் சொல்லுவானாட்டிருக்குது. அப்படித்தான் இரிட்டேட்டிங்காக இருக்குது நாடகம் பார்க்குறக்கே, ரிவ்யூ பண்ணுறக்கே இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நீங்கள் கேட்குறீங்களே இந்த நாடகத்தை ரிவ்யூ பண்ணி போடுங்கன்னு, அதனால தான் போட வேண்டியதாக இருக்குது. அப்புறம் வேறு என்ன? அதுக்கப்புறம் மறுநாள் என்ன நடக்குது? பரிகாரம் பண்ணுறாங்க, தீச்சட்டி எடுக்க சொல்கிறாங்க. உடனே சூர்யா அங்கே ஒரு ஆக்டிங் விடுறாரு. ஐயோ பூச்சட்டியா, அப்போ கொண்டு வாங்க நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னே. நம்ம இந்த மேட்டுக்குடி படம் பார்த்துருக்கீங்களா கைஸ்? அதில் நம்ம கவுண்டமணி இந்த மாதிரி தான் பண்ணுவார். கவுண்டமணியும் கார்த்திக்கு இருப்பாங்க. அப்போ கவுண்டமணி நீ தான் மகனை பூச்சட்டி எடுக்கணும் அப்படின்னு. ஓ பூச்சட்டியா, அஃப்கோர்ஸ் நான் தூக்கிடுவேன், பூச்சட்டியில் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இன்னும் ஒரு 10 சட்டி 15 சட்டி கூட கொண்டு வர சொல்லுங்கள். ஓ பூச்சட்டினா நீங்கள் பூ நினச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே, அந்த தீச்செடி எடுத்துகிட்டு வந்தோடனே ஐயோ இது சூடு, நம்மளால் தூக்க முடியாதுன்னு சொல்லி டொப்புன்னு கீழே போடுவோம் பாருங்க. அந்த மாதிரி இந்த சீரியல் என்ன நடக்குதுன்னா, சூர்யா அங்கே ஒரு ஆக்டிங், சரியா? உடனே தீச்சட்டியெலாம் எடுக்கிறாரு, தூக்க முடியலன்னு சொல்லி கீழே போடும்போது நம்ம ஆதி பிடிச்சிட்றாப்புல. அதுக்கப்புறம் இந்த சின்ன பையன்கிட்ட என்னடா நீ எப்போ பார்த்தாலும் அவரே அப்பான்னு சொல்லிட்டு இருக்கிற ஆதியவே, நான் தான்டா அவங்க அப்பா அப்படின்னு. நான் நீ ஆனால் இதயம் சீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா காப்பீடு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா எல்லா சீன்ஸுமே சினிமாலேருந்து காப்பி அடித்து எல்லா சீனுமே சினிமாலேருந்து காப்பி அடித்து எடுக்கிறாங்க இந்த இதயம் சீரியல், சரிங்களா? அப்போ நான் தாண்டா அவங்க அப்பன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒரு சினிமாவில். அதே மாதிரியே பாரதி நம்ம என்ன சொல்லிகிட்டு இருந்தோம், பாரதி வாயால் ஆதி தாண்டா என் புருஷன்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை சொல்லி நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லையா? அதுக்காக நீ ஆதியோட அப்பா இல்லை, ஆதி தாண்டா ஆதியோட அப்பா, ஆதி தாண்டா என்னோட புருஷன், சரியா அப்படின்னு சொல்லி இவ வாயாலே சொல்லிட்டான். நாங்கள் இதெல்லாம் கேட்கலப்பா, அவள் வாயிலேருந்து வந்ததெல்லாம் ஓகே தான், சரியா? ஆனால் அதை கேட்குற ஆள் இல்லையாங்க, புரியுதுங்களா? அந்த இடத்துல யார் யார் இருக்கிறா? பாரதி இருக்கிறா, அவங்க மரகத அந்த அம்மா இருக்குது, அந்த பாட்டி இருக்குது, இங்கிட்டு சூர்யா இருக்கிறான், சரியா? இவங்க தான் இருக்கிறாங்களே ஒழிய மீனா இல்லை, அதுக்கப்புறம் சுதாகர் அந்த இடத்துல இல்லை, மித்ரா இல்லை, மெயினான ஆள் ஆதியே இல்லை. நாங்கள் என்ன சொன்னோம், மித்ரா அதாவது பாரதி வாயால் இவன் தான் என் புருஷன்னு சொல்கிறத ஆதி கேட்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாம் கேட்டது. ஆனால் அந்த இடத்துல ஆதியே இல்லை. அப்புறம் இவன் சொல்லி வேஸ்ட்டு, சரிங்களா? இவ சொல்லி வேஸ்ட்டாக போச்சு, சரியா? உடனே இவன் சொன்ன உடனே கையை தட்டிட்டு யார் வர்றாப்புல? நம்ம சரவணை வர்றாப்புல. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு சீசன் 1 ஜனனிக்கும் ஆதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பான் பாருங்க, அந்த சரவணை வர்றாரு. அதான் நம்ம வேட்டி சட்டை ஆள், என்னடா பேக்ரவுண்டையே காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஃப்ரண்ட் பேஜை எப்படா காமிப்பீங்கன்னு நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம் இல்லையா? அது நம்ம சரவணன் தான், நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி சரவணன் அப்படின்றவர் தான். அதுக்கப்புறம் எல்லாருமே சொல்கிறாங்க, சூர்யா மன்னிப்பு கேட்குறான் பாரதிக்கிட்டேலாம், என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை ரொம்ப ஹேர்ட் பண்ணிட்டேன், சரவணன் உங்களோட புருஷனை நடிக்க சொன்னங்காட்டி தான் நடித்தேன், ஏதோ உங்கள் லைஃப்லேயே ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லி தான் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாங்க. இங்கிட்டு மரகத அம்மாவும் நீ உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், சரியா?
நீ வந்து குழந்தைங்களோட கஷ்டப்படுறதை எங்களால் பார்க்க முடியல, அதனால தான் நானும் சரவணனோட சேர்ந்து இந்த மாதிரி நடிக்க வேண்டியது ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆதி வந்து ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டாப்புல, மேலே இருக்கிற கோபத்தில் போய் நினைவாளிகளை அழித்து இந்த மாதிரி கோபத்தில் பண்ணிட்டாப்புல. ஒரு கிறுக்குத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு அந்த ஆளை வந்து உங்க கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்லி மரகதம்மா சொல்லிகிட்டு இருக்குது. உடனே நம்ம இங்கிட்டு பாட்டி ஒரு 2 பிட்டை போடணும்ல. எனக்கு அப்போவே ஒரு டவுட் இருந்தது, இவன் யார், திடீர்னு வந்து பாதி புருஷன்னு சொல்லி இவன் எதுக்கு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அப்படின்னு சொல்லி இந்த அம்மா இங்கிட்டு அதோட பாயிண்ட்டுக்கு பேசிகிட்டு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல லட்சுமி அம்மா வாழைக்கான எங்கே போச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வேறு என்ன, உடனே நம்ம பாரதி மேடம் பேசணும் இல்லையா, ஏன்ல என்னோடய லைஃப்க்காக நீங்கள் எல்லாம் இப்படி சிரமப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கும் என் புருஷன் கூட வாழணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு டேரக்டர் இன்னும் வழி விட மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாப்புல. நாங்கள் டேரக்டர்கிட்ட நாங்கள் வேணால் பேசி உனக்கு வழி விட சொல்கிறோம்மா, நீ ஆதியோடு சேர்ந்து வாழ்ந்துருமா, சரியா? உனக்கு புருஷன் கிடைக்கிறானே இல்லையா, அந்த பிள்ளைகளுக்கு அப்பா கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அப்புறம் வேறு என்ன, நான் ஒரு மெயினான ஆளை பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவை பார்க்க போகிறாப்புல. உடனே மித்ராவை பார்த்தோன்னே, நீ யார், நீ எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி, உன்னைய பற்றி எல்லாம் எனக்கு தெரியும், மரியாதையை ஆதி வாழ்க்கையை விட்டு நீ போயிரு, சரியா? நீ இந்த கோயிலை விட்டு போகும்போது ஆதி பாரதி அவங்க குழந்தைங்க எல்லாம் குடும்பமாக சேர்ந்து தான் போவாங்க, நீ வந்து தனிக்காட்டு மரமாக தான் போக போகிறேன்னு சொல்லி சரவணை வந்து சேலஞ்ச் பண்ணுறாப்புல. உடனே மித்ராவும் இப்படியே அதெல்லாம் முடியாது, ஆதியெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது, ஆதி எனக்கு தான் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு இருக்கிறான். உடனே 2 பேரும் சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க. இனி இந்த சவால் இனி எத்தனை நாளைக்கு நீடிக்க போகுதுன்னு தெரியல. மொத்தத்தில் என்னை கேட்டால் இந்த நாடகத்துக்கு ஒரு எண்டு கார்டு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணும், சரியா? எனக்கு தெரிஞ்சு சரவணை வந்து இந்த சீரியல் இந்த சீசனில் உள்ளே வந்தது வந்து நல்லது தான், சரியா? ஏன்னா இவன் யார் சொல்லியுமே வாயை திறக்க மாட்டான், அது சரவணை சொல்கிறான். அட நீங்கள் வந்து ஆதி வந்து என் புருஷன்னு சொல்லி நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அவங்க உயிருக்கெல்லாம் ஒரு ஆபத்து வராது, நீங்கள் போய் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் சொல்லனாலும் நீங்கள் தான் அவரோட புருஷன்றக்காவது எதையாவது ஸ்டெப் எடுங்க, அதையாவது செய்யுங்க அப்படிங்கிற. அதுக்கு அவ மாட்டேங்கிறான், அதெல்லாம் முடியாது. நான் ஏதாவது சொல்ல போய் அவன் செத்து போயிட்டானா என் பிள்ளைகளுக்கு அப்போ எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி அவ சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஐயோ சாமி, யார் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, நான் வாயை வந்து இப்படித்தான் வச்சுருப்பேன். நான் வந்து ஆதிக்கிட்ட போய் உண்மையை சொல்ல மாட்டேன், ஏன்னா அவன் செத்து போயிடுவான், சரியா? அதனால் நான் உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாயில் வந்து அனகோண்டா கோலக்கட்டையை வச்சு வாயை அடைச்சி வச்சுருக்கா அந்த கூமுட்டை பாரதி. அதுக்கப்புறம் வேற என்ன, இனி சரவணுக்கும் மித்ராவுக்கும் தான் சரியான சவாலாக இருக்க மாட்டேங்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இனி சரவணனை எதையாவது இப்போ செய்ய போவா, அப்புறம் வாசு வருவாங்க காப்பாற்றுறதுக்கு. இதே போல பார்த்தா இருக்குது, சரியா? இடையில வாசு வர மாதிரி எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், கதை பார்க்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சும்மா எப்போ பார்த்தாலும் பார்த்த மூஞ்சியிலேயே பார்த்துக்கிட்டு எரிச்சலாக வருது, பேசின டைலாக்கையே பேசிக்கிட்டு ஒரே ஒரு வார்த்தை, நீ தாண்டா என் புருஷன், என் குழந்தைங்களுக்கு நீ தாண்டா அப்பேன் அப்படின்னு சொல்லி அது சட்டையை பிடிச்சி முன்னாடி போய் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. அதை மட்டும் இந்த அம்மா சொல்லவே சொல்லாது. இந்த டைரக்டர் சாரும் வந்து கதையை அப்படி கொண்டே போக மாட்டார். ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு மட்டும் இருக்குது கைஸ். என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஆதிக்கு வந்து உண்மையில் தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு வந்து ஆதி நடிக்கிற மாதிரி தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரியா? ஏன்னா ஆதியோட ஒவ்வொரு சில நடவடிக்கைகள்லாம் பார்த்தா அப்படித்தான் தோணுது. மித்ரா வந்து சொல்லுவா, நீ வந்து அவன் சூர்யா தான் அவன் குழந்தைக்கு வந்து நேர்த்திக்கடன் செய்ய வந்திருக்கிறான், சரியா? நீ போய் எதுக்கு செய்கிற, நீ எனக்கு இதை செய்கிறதுலாம் எனக்கு பிடிக்கல, அந்த பாரதியோட ஒட்டு உறவாடுறது எனக்கு பிடிக்கல, நீ எனக்காக என்ன செய்கிறேன்னு சொல்லி சுதாகரும் மித்ராவும் போட்டு ஆதியை வாங்குன்னு வாங்கிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம ஆதி மறுபடியும் அவன் அப்படித்தான் திருப்பி கேட்குறான், புரியுதுங்களா? அவன் என்ன கேட்குறான்னா, உனக்கு என்ன ஆச்சு மித்ரா, நான் அவங்களுக்கு செய்கிறதுல உனக்கு என்ன ஆச்சு, நீ ஏன் இப்படி இது பண்ணுற அப்படின்னு சொல்லி அவன் திருப்பி இவனையே தான் கேள்வி கேட்குறான். அப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வேணாலும் பாருங்களேன், கதையில் ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு கண்டிப்பாக இருக்குங்க, சரியா? பாரதியை வந்து இவை ஏதாவது செய்ய போக, அவள் என் பொண்டாட்டி, அவளை இது பண்ணுறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி மித்ராவை நச்சுன்னு நான் அப்படியே கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாடகம் வேற லெவலில் இருக்குது, வேற லெவல் மாஸ். ஏன்னா ஆதிக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஏன்னா அவன் வந்து அந்த காஞ்சிபுரம் போய் சுற்றி எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்திருப்பான் இல்லையா? ஒருவேளை இது ஏதாவது ஞாபகம் வந்து பாரதியை இவ ஏதாவது செய்ய போய் மித்ராவை 4 அறையை விட்டு, இத்தனைக்கு காரணம் நீ தாண்டி அப்படின்னு சொல்லி அவளை 4 அறையை விட்டு
பாரதி என் பொண்டாட்டின்னு இவன் வாயாலே சொல்ல போகிறான், எல்லாத்துக்கும் ஷாக்கிங் ஆக போகுது. அப்படித்தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்னோட கணிப்பு அப்படி. உங்களோட கணிப்பு என்னன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா. சரியா? எனக்கு தெரிஞ்ச ஆதி நடிக்கிறான்னு மட்டும் நல்லா தெரியுது. அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு கைஸ். சரிங்களா? ஞாபகம் வந்து மித்ரா கிட்ட நடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. உண்மையிலே நான் சொல்கிற மாதிரி சீரியல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாடகம் ரொம்ப நல்லாயிருக்கும். மித்ராவுக்கு சரியான நோஸ்கட்டாக இருக்கும். மித்ராவுக்கு சரியான நோஸ்கட். உங்கள் வீட்டு நோஸ்கட்டு, எங்கள் வீட்டு நோஸ்கட்டில் அத்தாச்சோட நோஸ்கட்டாக இருக்கும் அவளுக்கு. என்ன ஆதி சொல்கிறீங்க? நான் தான் உங்கள் மித்ரா அப்படின்னு சொன்னே. என்னதே மித்ராவா? அது எவா அவ அப்படின்னு வடிவேல் கேட்பான் பாருங்க. அந்த மாதிரி யாரு நீ மித்ரா, ஓடி வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி இவன் வாயாலே சொல்லணும். சரி, ஆதி வாயாலே சொல்லணும். அப்போ தான் நாடகம் நல்லா இருக்கும். என்ன தான் இவங்கெல்லாம் ஸ்டெப் எடுத்து இவங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினச்சாலும் ஆதி வந்து உணர்ந்து இதை தான் நம்ம பொண்டாட்டி, இதுக்கு தான் நம்ம குழந்தைங்க அப்படின்னு சொல்லி அவன் உணர்ந்து செயல்படணும். அப்போ தான் நாடகம் வந்து நல்லாயிருக்கும். இடைக்கு கொஞ்சம் வாசு வர மாதிரி எடுத்திங்கன்னா பார்க்குறது கொஞ்சம் சீரியல் நல்லா இருக்கும் கைஸ். ஓகேவா? அப்புறம் வேறு என்ன? அவ்வளோதான். உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்ற சீரியல் இந்த கார்த்திகை தீபத்தில் எப்போ பார்த்தா எதையா உனக்கு போய் இவங்க மறைச்சி வைக்க வேண்டியது, இவன் கார்த்தி வண்டி எடுத்து சுற்ற வேண்டியது. இந்த இந்த கார்த்திக் வண்டி ஓட்டுற வேலையை வேணால் கொடுங்கடா. கார்த்திகை தீபத்தில் சரியா? ஆனால் உன வண்டி ஓட்டுற வேலை தான். எங்கேயாவது எவ்வளோ இந்த சித்தப்பொண்ணு இந்த பேர் என்ன பேர் தெரிய மாட்டேங்குது. அவங்க 2 பேரும் போய் எதையாவது செஞ்சு வச்சிடுறாங்க. இவன் போய் வண்டி எடுத்து சுற்றி அதை கண்டுபிடிக்கிற வேலையாகவே தான் இருக்குது. இவன் எங்கே ரேவதியோட வாழ போகிறான்? ஐயோ சாமி. மாமியாரை காப்பாற்றுறதுக்குள்ளேயே பின்னாடியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். கார்த்திகை தீபம் ரொம்ப போர் அடிக்குது. வெரி போரிங். அதுக்கப்புறம் வேற என்ன சீரியல்? அயலியில் அதுவும் கோயிலை வச்சு மையமாக வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன? சந்தியா ராகத்தில் என்னையா கதையை இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ தான் ப்ரோமோவே பார்த்தேன். ரொம்ப கேவலமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப கேவலம். அவள் சாரு வந்து சீனுவையே மறந்துட்டு இந்த லவ் பண்ணவனே கல்யாணம் பண்ணிக்கலாம் நினச்சிருப்பாளாட்டு இருக்குது. இவன் சொத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பையனை போய் இது பண்ணி இவன் அந்த கோவத்தில் வந்து தண்ணியில் விழுந்திருக்கா பாருங்க, கூ முட்டை. அப்போ கதையை இவங்க எங்கெங்கேயோ கொண்டு போய் முடிச்சு கடைசியில் லிங்கத்து மேலேயே பழியை கொண்டு போட்டாங்க. நான் கூட புவனேஸ்வரியாக அவங்க அன்னைக்காரங்க செஞ்சுருப்பாங்கன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இவங்க லிங்கம் தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்கான். கடவுளே கடவுளே. நானும் சந்தியாராக சுத்த வேஸ்ட்டுங்க. கதையே நல்லா இல்லை, வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வேற என்ன? அண்ணா சீரியல் சூப்பர். நம்ம கனியை காப்பாற்றி விட்டார் நம்ம அண்ணன். சண்மு அண்ணன் காப்பாற்றி விட்டார். இந்த 4 தங்கச்சிகளோட இவன் போராடுறதே இவன் வாழ்க்கையாக போச்சு. இவன் என்னைக்கு அவன் பொண்டாட்டியோட வாழ போகிறான்னு தெரியல. அதுக்கப்புறம் வேற என்ன சீரியல்? வீரா சீரியல் நான் பார்க்குறதே இல்லைப்பா. அப்புறம் வீரா சீரியல்லையும் ஒரு ப்ரோமோ வந்துச்சு. என்ன கைஸ், அண்ணங்காரை வந்து மாறனை போட்டு அடிப்பானாட்டு இருக்குது. ஏன் பொண்டாட்டியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக நீ யாரா அப்படின்னு. அட வெங்காயம் நீ அப்புறம் கார் ஏற்றி அவங்க அண்ணனை கொள்ளும் போது அவன் தாண்டா பழி ஏற்றிட்டு போனான் வெங்காயம். நான் இவனுக்கு வேறு என்னது பெஸ்ட்டு அண்ணா விருது வேறு கொடுத்தாங்களாம்ல தமிழில். இப்போ இந்த அண்ணா செய்கிற வேலையை பார்த்தீங்களா அண்ணா? ஐயோ கடவுளே. அதான் நான் சொல்லலையா, விஜய் நினைச்ச மாதிரி குடும்பத்தை பிரிக்க போகிறா. 3 தங்கச்சிகளும் பிரிய போகிறாங்க. இங்கிட்டு 3 அண்ணன் தம்பிகளும் பிரிய போகிறாங்க. நடுவில் வந்து அவங்க அத்தைக்காரி அவங்க அண்ணங்காரனும் இப்படியே சோபாவில் உட்காந்துட்டு இப்படியே பார்க்க போகிறாங்க. இதான் நடக்க போகுது வீரா சீரியலில். அப்புறம் வேற என்ன? மத்தியானம் போடுற சீரியலில் வாரிசு. நான் சொல்லவே வேண்டியதே இல்லை. வாரிசு சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமாம் கைஸ், எது கைஸ் இதில் வெற்றி வேற வர்றாரு. வெற்றி கெட்டிமேலத்தில் நடிக்கணும். இந்த வாரிசு சீரியலையும் வர்றாரு. ஆளுக்கு கிடைக்கலன்றதுக்காக மற்ற சீரியலில் இந்த ஆக்டர்ஸையும் எடுத்து எல்லா சீரியலையும் நடிக்க வச்சுருவாங்களாட்டிருக்கு. ஓகே வேற என்ன? இந்த மௌனம் பேசியதே இப்போ முடிச்சாங்க பார்த்தீங்களா? இதை நான் கொஞ்சம் பேசலான் இருக்கிறேன். என்ன அர்த்தத்தில்டா நீங்கள் மௌனம் பேசியத சீரியலை வந்து இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிங்க? என்ன நேற்று வரைக்கும் ஜனனி வந்து வாயவே திறக்க வேண்டாம், துளசியை சொல்ல வேணான்னு வா, அங்கிட்டு மேகலையை சொல்ல வேணான்னு வா, எல்லாத்தையும் வாய அடிச்சுட்டே இருப்பா. எனக்கு வந்து நான் இவன் கூட தான் வாழ போகிறேன், என் வாழ்க்கையை காப்பாற்றணும், நான் மலேசியாலாம் போகலேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த வாயி கடைசியில் சீரியல் முடியும் போது நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். துளசி நீ என்ன சொல்ல போகிறேன்னு தெரியும், நான் மலேசியாவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசி கையும் அந்த இவன் கையும் சேர்த்து வச்சுட்டு இவ வாட்டுக்கு டாட்டா காமிச்சிட்டு போகிறா. இப்படி அது எப்படி நாடகம் முடிக்கும் போது எல்லாம் திருந்திடுறீங்க? இத்தனை நாள் திருந்தாத லூசுகளை எல்லாம் நாடகம் முடியும் போது திருந்திடுதுங்க. நேற்று வரைக்கும் இந்த வாயை தான் சொல்லிகிட்டு இருந்துச்சு, நான் இவங்க கூட தான் வாழ போகிறேன்,
துளசியை இந்த வீட்டை விட்டு அனுப்ப போகிறேன், இவங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வாய் நாடகம் முடியும் போது 2 பேர்த்தையும் கையை சேர்த்து வச்சு இந்தம்மா என்னமோ என்னது பல்லாண்டு வாழுன்னு வாழ்த்திட்டு போயிட்டு இருக்குது மலேசியாவுக்கு. அப்புறம் அந்த காவேரிக்கு எங்கே நிச்சயம் நடந்தது? காவேரிக்கு நிச்சயம் பண்ணாங்களே, அவங்க அண்ணன் குடும்பத்தையும் சேர்த்து வைக்கணும்ல, விசாலாட்சியோட அண்ணன் குடும்பத்தையும் சேர்த்து வச்சு முடிச்சா தானே நாடகம் நல்லா இருக்கும். இவங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா நாடகத்தை ஜவ்வாட்டை இழுத்து 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷத்துக்கு இழுப்பாங்க. சரியா? ஒரு நாடகத்தை முடிக்கணும்னு நினச்சிட்டா அந்த எந்தெந்த கேரக்டரை இது பண்ணணுமோ அந்தந்த கேரக்டரை முடிச்சு விட்டு நாடகத்தை சீக்கிரம் முடிச்சிருவாங்க. சரியா? அதான் இந்த ஜீ தமிழை பொறுத்தளவு. அப்படித்தான் நிறையா நாடகங்களை முடித்தாங்க. ஒரு கரெக்டாக முடிவுங்கிறதே எதுவுமே இல்லை. எந்த சீரியல் அவங்க ஒழுங்காக முடிச்சாங்க சொல்லுங்க கைஸ், லிஸ்ட் அவுட் பண்ணுங்க பார்க்கலாம். பூவே பூச்சூடவான்னு ஒரு பூவே பூச்சூடவா அந்த சீரியல்லேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். எந்த சீரியல் ஜீ தமிழில் ஒழுங்காக முடிச்சிருக்காங்க சொல்லுங்கள். யாடி நீ மோகினியே சொல்யூஷன் நம்மக்கிட்ட தான் கேட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்களா முடிவை யார்கிட்ட கேட்டாங்க? மக்கள்கிட்ட தானே கேட்டாங்க. நீங்கள் ஓட் பண்ணுங்கள். பேய் அந்த இவளை கொல்லணுமா இல்லை யார் மூலியமாக இவங்களுக்கு உண்மை தெரியும்னு சொல்லி நம்மக்கிட்ட தானே கேட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு சீரியல் எடுக்க வேண்டியது, அதை ஒழுங்காக முடிக்க தெரியலன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே. அரையும் குறையுமா எடுத்துகிட்டு ஏன்டா எங்காவையே வாங்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் சீரியல்ன்ற பேரில்? அது எப்படி உடனே துளசியை கையை பிடிச்சி சிவா கையும் துளசி கையும் சேர்த்து வச்சுட்டு இந்த அம்மா டாட்டா காமிச்சிட்டு போகுமாமா. அப்புறம் காவேரிக்கு எங்கடா நிச்சயம் பண்ணீங்க? காவேரிக்கு நிச்சயம் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கலாம்ல. ஒரு மண்டபத்தில் அந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணி அடுத்து ஒரு 2 நாளில் கல்யாணம் பண்ணி முடிக்கிற மாதிரி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து மண்டபத்தில் நிற்கிற மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா நாடகம் நல்லா இருந்திருக்கும். அதுதான் நான் சொல்லலையா, ஜீ தமிழை பொறுத்தளவு ஓப்பனிங் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். வடிவேல் சொல்கிற மாதிரி தான், உங்ககிட்ட ஓப்பனிங் நல்லா இருக்குது, ஃபினிஷிங் சரியில்லையாப்பா. அதே கதை தான். சரிங்களா? அதே மாதிரி தான். அப்படி தான் ஜெய்யாகாஷ் நடித்த நாடகம் அது என்னது நீதானே என் பொன் வசந்தம்மா. அந்த சீரியல் அப்படியே ஆரம்பிக்கும் போது இங்கிட்டு இவன் ஃப்ளைட்டில் வருவானாமா, இங்கிட்டு இந்த அம்மா டாக்டர் இதாக வருமாமா, 2 பேர் சந்திப்பாமாங்களாமா, லவ் பண்ணுவாங்களாமா. அதுக்கப்புறம் முடிச்சு விட்டாங்க நாடகத்தை. எங்கிட்ட எப்படி முடிச்சாங்கன்னு இதெல்லாம் முடிச்சு விட்டாங்க. அப்புறம் இந்த நெஞ்சத்தைக்கு இல்லாதேவா அந்த சீரியல் பாதியிலே போயிடுச்சு. ஒரு சீரியல் எடுத்தீங்கன்னா கரெக்டாக முடிங்கடா, முடிக்க தெரியலன்னா விட்டுருங்கடா. ஏன்டா எங்காவே வாங்குறீங்க? மௌனம் பேசியதே நல்ல சீரியல், நல்ல கதைக்களம். அவள் ஜனனியை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சு சிவா அவளை நீ உனக்கு கர்ப்ப இந்த பையே இல்லைனாலும் நான் உன்னை ஏற்றுட்டு இருப்பேன்ல. அவன் சிவாவை அந்த ஹீரோவோட கேரக்டரை தப்பாக காமிச்சிட்டாங்களே. இப்போ புரியுதுங்களா? துளசி நல்லவ, ஜனனி கெட்டவன்ற மாதிரி கதையை அப்படியே மாற்றிட்டாங்க. ஆரம்பத்தில் நானே துளசியை திட்டினவ தான், ஜனனிக்கு நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணேன். ஐயோ இப்படி ஒரு பைத்திய லூஸ் தரமாக ஆகிட்டாலே, இவளை போய் சிவாவோட சேர்த்து வைக்கலாமே, இவள் வேற ஜனனி பேரில் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காளே நான் கூட பேசினேன். அப்படியே நெகட்டிவ் ரோலாக காமிச்சிட்டாங்க ஜனனியை. பின்னி என்னைய கேட்டால் துளசியை விட ஜனனி தான் நல்ல பொண்ணு. அதான் உண்மை. சும்மா டேரக்டருக்கு எப்படி கதையை எங்கிட்ட திருப்பணுமோ திருப்பி ஒரு சீரியலை முடிச்சே விட்டாங்க. ஐயோ கடவுளே, நான் கண்டிப்பாக இந்த மௌனம் பேசலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி, அதுக்கு இன்றைக்கி அது ஒரு நல்ல வாய்ப்பாக கிடச்சிருச்சு. இப்போ மௌனம் பேசியதே முடிவு எங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா எங்களுக்குன்னு இல்லை, எனக்கு மெயினாக பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா? ஸோ ஓகே கேஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஏன்னா நம்ம 2 நாள் ரிவ்யூ பண்ணல இல்லையா? ஸோ எல்லாத்தையும் சேர்த்து பண்ணனால இன்றைக்கி வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. சரி ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள், நிறைய குறைகளை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? கண்டிப்பாக நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஷேரிங்கே இப்போ யாருமே பண்ணுறதே இல்லை. சரியா? அப்புறம் நான் அப்பப்போ 1-2 ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்குறேன், அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. சரியா? பை, வச்சிடலாமா? பை.